வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிரதமருக்கு எதிராக அவதூறு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் போலீஸ் விசாரணை. 177 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பிற்கு எதிராக SPRI மேற்கொண்டு வரும் விசாரணையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை தொடர்பு படுத்தி அவதூறான தகவலை டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்துள்ளதாக கூறப்படும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இஸ்மாயில் சப்ரியிடம் நடத்தப்படும் லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணையில் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயிலையும் தொடர்பு படுத்தி அவதூறு விளைவித்துள்ளதாக கூறப்படுகிறது என்று போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் உசேன் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பதை IGP குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக முழு வீச்சில் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். அந்த டிக்டாக் கணக்குக்கு உரியவர் யார் என்பதை அடையாளம் காணும்படி மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தை தாங்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாக IGP தெரிவித்தார். தமக்கு தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்ற நோக்கிலேயே இஸ்மாயில் சப்ரியை மிரட்டும் வகையில் SPRM விசாரணையை டத்துஸ்ரீ அன்வார் முடுக்கியிருப்பதைப் போல அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த காணொளியில் பேசியிருப்பதாக அறியப்படுகிறது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்பது துல்லியமாக அடையாளம் காணப்படவில்லை. ஆனால் அந்த முன்னாள் MP PKR கட்சி சார்பில் கடந்த 2008ஆம் ஆண்டில் கிடாஹ் படாங்சராய் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற N. கோபாலகிருஷ்ணன் என்று கூறப்படுகிறது. இஸ்மாயில் சப்ரியின் SPRM விசாரணையுடன் தொடர்புபடுத்தி பிரதமர் அன்வார் மற்றும் அமைச்சர் சைஃபுடினுக்கு எதிராக கோபாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள காணொளி ஒன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய மேம்பாட்டில் அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடமும் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொள்கையை வகுக்கும் நிலை உட்பட பெண்களின் ஈடுபாடு மிக குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அவ்விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். ஒவ்வொரு அமைச்சும் மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சுடன் இணைந்து பெண்களை ஆக்கப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என டத்துஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டார். ஒற்றுமையை பற்றி விவாதிக்கும் போது ஒவ்வொரு அமைச்சிலும் பெண்களின் பங்கு அவசியம். பொது சேவை துறையிலும் பெண்களுக்கு போதுமான இடம் ஒதுக்கப்பட வேண்டும். அவ்வகையில் இடமும் பதவியும் வழங்கப்பட்ட சில முக்கியமான நபர்கள் பிரமிக்க வைக்கும் அடைவு நிலையையும் செயல்திறனையும் வெளிப்படுத்தி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெண்களின் திறமை மற்றும் ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பங்கையும் பதவிகளையும் மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை கண்டறியுமாறு தேசிய தலைமை செயலாளரை தாம் கேட்டுக் கொள்வதாகவும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். வனிதா பர்ஆஸ்பிராசி மும்பின லெகாசி என்ற கருப்பொருளில் இவ்வாண்டு மகளிர் தினம் அனுசரிக்கப்படுவதற்கு ஏற்ப ஜூசா எனப்படும் பொதுத்துறையில் முதன்மை பதவிகளில் பெண்களை நியமிப்பதில் 30 விழுக்காட்டு ஏற்றம் இருந்தாலும் அதனை மேலும் மேம்படுத்த இடம் உண்டு என பிரதமர் தெரிவித்தார். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தேசிய மகளிர் கொள்கையின் கீழ் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக கருதப்படும். பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் அக்கொள்கை அதில் கவனம் செலுத்தும் என மகளிர் குடும்ப மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நன்சி ஷுக்ரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முன்னதாக அனைத்துலக மகளிர் தினம் கொண்டாட்ட நிகழ்வில் உரையாற்றிய நன்சி பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஆண்டு 5249 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் கூறினார். அதனை தவிர்த்து வேலைகளில் பெண்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பல சவால்களை அமைச்சு சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வேலைகளில் 56.2 விழுக்காட்டு பெண்கள் மட்டுமே உள்ளனர். அவ்வெண்ணிக்கையை குறைவாகும். ஆண்களின் பங்கேற்பு 82.3 விழுக்காடு இருப்பதை நான்சி சுட்டிக்காட்டினார். பொது மற்றும் தனியார் துறையில் முடிவெடுக்கும் நிலையில் பெண்களின் ஈடுபாடு இன்னும் குறைவாகவே உள்ளது. தலைமை பொறுப்புகளில் பெண்களின் பங்கை வலுப்படுத்த அதிக முயற்சிகள் தேவை என்பதை இது காட்டுவதாக நான்சி மேலும் கூறினார். தேர்தல் ஆணையமான SPR அயர்குனிங் இடைத்தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்திருந்தாலும்
மாநில சட்டமன்ற கூட்டத்தொடருக்கான தேதிகளில் மாற்றம் செய்யும் எண்ணமில்லை. அக்கூட்டம் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என பேராக் மாநில மந்திரி பிசார் டத்தோ ஸ்ரீ சரானி முகமது தெரிவித்திருக்கிறார். ஒற்றுமை அரசாங்கத்தின் இயந்திரம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு உதவும். எனவே இடைத்தேர்தல் மாநில சட்டமன்ற கூட்டத்தை சீர்குலைக்காது என்றே தாம் கருதுவதாக அவர் விளக்கினார். அயிர்குனிங் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும். முன்கூட்டியே வாக்களிப்பு ஏப்ரல் 22ஆம் தேதி நடத்தப்படும் என SPR அண்மையில் அறிவித்திருந்தது. கடந்த மாதம் 22ஆம் தேதி அயிர்குனிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இஷாம் ஷாருடின் மாரடைப்பால் காலமானதை அடுத்து அத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. பெண் நோயாளி ஒருவரை ஆடை களையச் செய்து வக்கிர செயலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பினாங்கை சேர்ந்த மருத்துவர் ஒருவருக்கு எதிராக மற்றொரு போலீஸ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதே மருத்துவர் தம்மையும் நிர்வாணப்படுத்தி கைபேசியில் படம் எடுத்ததாக மாது ஒருவர் 43 வயது மருத்துவருக்கு எதிராக நேற்று போலீஸ் புகார் அளித்திருப்பதாக பினாங்கு திமுர் லாவோட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். இத்துடன் அந்த மருத்துவருக்கு எதிராக இதுவரையில் 3 புகார்களை போலீசார் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று புகார் அளித்துள்ள மாது கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி இரவு 9:15 மணியளவில் அந்த மருத்துவர் பணியாற்றும் மருத்துவமனையில் பாலியல் சேட்டைக்கு ஆளாகியதாக குறிப்பிட்டுள்ளார். இரத்த பரிசோதனை அறிக்கையை எடுத்து வரும்படி தம்மை பணிப்பதற்கு முன்னதாக தமக்கு இருதய நோய் இருப்பதாகவும் ஆடை களைய செய்து சோதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அந்த மாது தெரிவித்துள்ளார். அந்த மருத்துவர் கூறியபடியே தாம் ஆடையை களைந்து நின்றபோது மருத்துவர் தனது கைபேசியில் தம்மை நிர்வாண கோலத்தில் படம் எடுத்ததாக அந்த மாது புகார் தெரிவித்துள்ளார் என்று லீ ஸ்வி சேக் குறிப்பிட்டார். அந்த மருத்துவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கைபேசியை சோதனையிட்ட போது அந்த பெண் நிர்வாணப்படுத்தப்பட்ட படம் அதில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். இச்சம்பவங்களை தவிர்த்து மேலும் சில பெண் நோயாளிகளிடம் அந்த மருத்துவர் வக்ர செயலில் ஈடுபட்டதை அந்த மருத்துவர் ஒப்புக்கொண்டிருப்பதையும் லீ ஸ்வி சேக் தெளிவுபடுத்தினார். இன்று 2025ஆம் ஆண்டு அனைத்துலக மகளிர் தினத்தையொட்டி அஞ்சல் நிறுவனமான போஸ்ட் மலேசியா சிறப்பு அஞ்சல் தலைகளை வெளியிட்டுள்ளது. சிறப்பு அஞ்சல் தலைகளை மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி ஷுக்ரி அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்தார். நாட்டிற்கு மகளிர்கள் ஆற்றிய பங்களிப்பை கொண்டாடும் வகையில் புத்தாக்க சிந்தனையுடன் பிரத்யேகமாக இந்த அஞ்சல் தலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சிறப்பு அஞ்சல் தலைகளில் காணப்படும் வடிவமைப்பு அம்சங்கள் பெண்களின் பங்களிப்பையும் அவர்களின் முக்கியத்துவத்தையும் நினைவுகூரும் வகையில் உள்ளது என்று நான்சி தெரிவித்தார். நாடு முழுவதும் இஸ்லாம் மற்றும் இந்து மதத்தை சிறுமைப்படுத்தியது தொடர்பில் அரச மலேசிய காவல் படை இதுவரை 216 புகார்களை பெற்றுள்ளது. அவற்றில் 150 புகார்கள் போதகர் ஒருவருக்கு எதிரான புகார்கள், 73 வானொலி நிலையம் ஒன்றின் அறிவிப்பாளர்களை உட்படுத்தியதாகும். மேலும் 38 புகார்கள் இஸ்லாத்தை சிறுமைப்படுத்தியும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியும் வெளியிடப்பட்ட 2 வெவ்வேறு காணொளிகளை வெளியிட்ட சந்தேக நபர் சம்பந்தப்பட்டது என தேசிய காவல் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். ஆக கடைசியாக சமூக வலைதளத்தில் இந்து சமயத்தை சிறுமைப்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் போதகர் ஒருவர் வெளியிட்ட கருத்து குறித்து ஜோஹோர் இஸ்கண்டா புத்ரியில் 48 வயது நபரிடம் இருந்து புகார் பெறப்பட்டுள்ளது. அந்த போதகர் ஆஸ்ட்ரோ நிறுவனத்தின் மலாய் வானொலி நிலையமான ஏரா FM அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவத்திற்கும் 2018ஆம் ஆண்டு ஸ்லாங்கோர் சீஃபில் கோவிலில் நிகழ்ந்த கலவரத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவர் மரணமடைந்த சம்பவத்திற்கும் உள்ள வேறுபாடு குறித்து கருத்துரைத்ததாக புகார்தாரர் கூறியுள்ளார். அதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட போதகரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்துறை அலுவலகத்திடம் சமர்ப்பிக்கப்படும் முன் விசாரணை அறிக்கை தயார்படுத்தப்படுவதாகவும் ரசருடின் கூறினார். சந்தையில் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட சமையல் எண்ணெய் கையிருப்பு நிலைத்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்ய நீண்டகால அடிப்படையிலான தீர்வு வகுக்கப்படும். குறிப்பாக இம்மாதம் தொடங்கி மே மாதம் வரை அந்நிலையை ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என
உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு தெரிவித்துள்ளது. சமையல் எண்ணெயை பாட்டில்களில் அடைத்து வெளியிடும் தொழிற்சாலைகளுக்கு சிறப்பு ஊக்குவிப்பு சலுகை வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக இதற்கு முன் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது தற்காலிக தீர்வே என அமைச்சர் டத்தோ அர்மீசான் முகமது அலி கூறினார். தற்போது நோன்பு மாதமாகும். அடுத்து ஹரிராயா பெருநாள் வரும். அதன் பிறகு அறுவடை திருநாள், காவாய் திருநாள் என அடுத்தடுத்து பண்டிகைகள் கொண்டாடப்படவிருக்கின்றன. இக்காலகட்டத்தில் சந்தையில் சமையல் எண்ணெய் தேவை அதிகம் இருக்கும் என்பதை அர்மீசான் சுட்டிக்காட்டினார். எனவே தொழில்துறை மற்றும் மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய நீண்டகால அடிப்படையிலான தீர்வு அவசியம். ஆகவேதான் அதில் அமைச்சு கவனம் செலுத்தும் என அர்மீசான் கூறினார். தீபகற்பத்தின் கிழக்கு கரை மாநிலங்கள், குறிப்பாக கிளந்தானிலும் திரங்கானுவிலும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை இடைவிடாத மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் புதன்கிழமை வரை வீசும் என எதிர்பார்க்கப்படும் கிழக்கு திசை காற்றின் காரணமாக அந்நிலை காணப்படும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தலைமை இயக்குநர் முகமது இஷாம் முகமது அனிப் தெரிவித்தார். மேட் மலேசியா வானிலை நிலவரத்தை தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருவதோடு இடைவிடாத மழை எச்சரிக்கையை விடுக்கும். மார்ச் 11ஆம் தேதி வரை தென்சீன கடலில் பலத்த காற்றும் கடல் கொந்தளிப்பும் காணப்படும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். பர்லேஸ் படாங்பசா அருகே ஜலன் டத்து கயாமான் பர்சரியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை ஹோண்டா சிவிக் கார் மோதியதில் பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உயிரிழந்தார். அவரது மகன் படுகாயமடைந்தார். மிகவும் வேகமாக ஹோண்டா சிவிக் காரை செலுத்திய 33 வயது ஆடவர் கட்டுப்பாட்டை இழந்து பின்னால் மோத முன்னே சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் சாலை மின்விளக்கை மோதி விபத்துக்குள்ளானது. அச்சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற அந்த 49 வயது பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த அவரது 16 வயது மகன் கடும் காயங்களுக்கு இலக்காகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக படாங்பசா மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சுப்ரிண்டன்டன்ட் சரே சலே தெரிவித்தார். காரோட்டியும் கடும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திரங்கானு குவாலனூரோஸ் தமன் பிஸ்தாரியில் வீடொன்றில் 90,000 ரிங்கிட் பெறுமானமுள்ள பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் வைத்திருந்த ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப் புலனாய்வு பிரிவு வீரர்கள் நடத்திய சோதனையில் 247 பெட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளும் மத்தாப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட 35 வயது ஆடவர் தாம் பட்டாசு வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்ததை ஒப்புக்கொண்டார். எனினும் அதற்கான லைசென்ஸ் பெற்றதில்லை என்று போலீசிடம் விண்ணப்பித்ததில்லை என்றும் கூறியதாக கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். அவ்வாடவருக்கு போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட கடும் குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.